Hello friends, in 1 week karthigai deepam varudhu adukku special ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எங்க ஊர் சைடுலலாம் karthigai deepathaniki என்ன செய்வோம்னா ஓலை கொல்கட்டைன்னு செய்வோம். யூசுவலா நிறைய விதமா கொல்கட்டை செய்வாங்க. அதுல எங்க ஊர் சைடுல karthigai deepathaniki ஸ்பெஷலா இந்த ஓலை கொல்கட்டை தான் செய்வாங்க. அது எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு 2 கிலோ பச்சரிசியை நல்லா கழுவி ஒரு வெள்ளை துணியில ஃபேன் கீழ இந்த மாதிரி காய வச்சுக்கிறேன். நம்ம நிறைய விதமான கொல்கட்டை பார்த்திருப்போம். அச்சி வச்சிலாம் கொல்கட்டை செய்வாங்க. பட் எங்க ஊர் சைடுல karthigai deepathaniki பனவோலை கொல்கட்டை செய்வோம். ஏன்னா எங்க ஊர் சைடுல வந்து நிறைய பனைமரம் இருக்கும். அங்க கற்பட்டி பனைமரம் இதெல்லாம் வந்து ஃபேமஸ். ஸோ வந்து அங்கே வந்து பனவோலை கொல்கட்டை செய்வாங்க. இப்போ வந்து நாங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இன்னுமே karthigai deepathaniki அந்த பனவோலை கொல்கட்டை எல்லார் வீட்லேயும் செய்கிறோம். அரிசி காஞ்சதும் நான் மிஷினில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம கொல்கட்டைக்கு தேவையானதை ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் சுக்கு 2 உடச்சி போட்டிருக்கேன். ஒரு 11 ஏலக்காய், அப்புறம் 2 கைப்பிடி சர்க்கரை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து நமக்கு இன்னும் தேவை. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவில் பாதி மாவு எடுத்துக்கலாம். நான் 2 கிலோ அரிசி அரைச்சேன், நான் பாதி மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சுக்கு ஏலக்காய் பவுட்ரு, அப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். நம்ம கலந்து வச்ச உப்பு தண்ணி. நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவில் பாதி மாவை ஒரு பெரிய கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நமக்கு பசையதுக்கு வந்து வாட்டமாக இருக்கும். அதில் நம்ம அரைச்சி வச்ச சுக்கு ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த 1/2 மூடி தேங்காவை அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது 1 கிலோ மாவு, இப்போ நம்ம 2 கிலோலேருந்து பாதி எடுத்தனால 1 கிலோ மாவு கிட்ட வரும். அந்த அரிசி மாவில் நம்ம 650 கிராம் சர்க்கரை, 650 கிராம்லேருந்து 700 கிராம் சர்க்கரை, ரொம்ப இனிப்பாக வேணும்னா 700 கிராம் சர்க்கரை, இல்லைனா 650 கிராம் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சிறுபயிறு வறுத்து ஆட் பண்ணணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து இதில் சிறுபயிறு வறுத்து போடலை. உங்களுக்கு ஒரு வேளை சிறுபயிறு அந்த மாதிரி ஏதாவது கடிப்படுறது நல்லா பிடிக்கும்னா நீங்கள் சிறுபயிறு கூட வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருந்த உப்பு தண்ணியை லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணியை வந்து நம்ம நிறையா ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் ஆட் பண்ணணும். தெளித்து தான் பிசைய போகிறோம். ஏன்னா வந்துட்டு இதில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கணும். கரைய மாவு வந்து கொஞ்சம் தண்ணி ஆகும். அதனால நம்ம வந்து நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தான் நல்லா அதை பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பதத்தில் வச்சே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி 2 கையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி நல்லா அதை அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லார் வீட்லேயுமே ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு அவங்க வீட்டிலேருந்து ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற பழக்கங்கள்னு நிறையவே இருக்கும். அந்த மாதிரி இதுவும் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரெடிஷ்னலான பழக்கம்லையும் சொல்லலாம். முன்னாடியிலேருந்தே இந்த இதை செஞ்சுட்டு வராங்க. இது அப்புறம் தீபாவளி அன்னைக்கு முறுக்கு, அதிரசம், அந்த மாதிரி பலகாரம் செய்யுது, இதெல்லாமே நம்ம ட்ரெடிஷன் தான். இது நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணாமல் நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இது ப்ராசஸ் என்னவோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் செய்யறதுக்கு, நிறைய வேலை இருக்கும். ஆனால் வந்து அது செய்கிற விதம், அதோட டேஸ்ட், அது நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த மாவை நல்லா இந்த மாதிரி சேர்த்து வச்சு நல்லா அடித்து ஸ்ட்ராங்காக பசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஓலைக்குள்ளே தான் இந்த மாவை வைக்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு உருண்டை பிடிச்சா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்து பசைஞ்சு எடுத்துக்கணும். நான் அதனால தான் இந்த பசைகிற ப்ராசஸை ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன் உங்களுக்கு. கொஞ்சம் லென்த்தியாக போனாலும் வீடியோ பரவாயில்லன்ட்டு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி தூக்கி அடித்து பசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி நம்ம தூக்கி அடிக்கும்போது அந்த மாதிரி விழாமல் இருந்ததுன்னா நம்ம மாவு நல்லா பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம்.
இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்துக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கான ஓலையை ரெடி பண்ண போகிறோம். இது ஓலை கொழுக்கட்டைல, ஸோ இப்படி தான் இருக்கும் பனை ஓலை, பார்த்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம ரெண்டாக இந்த மாதிரி பிக்கணும். அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக அது பிரிஞ்சு தான் நிற்கும். அதை நம்ம இப்போது தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். எதுக்காக இவ்வளோ வேலை செஞ்சு இந்த கொழுக்கட்டை செஞ்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த காலத்தில் அச்சு இல்லாதனால இந்த மாதிரி ஓலையில் ஈஸியாக செய்யலான்றதுக்காக ட்ரை பண்ணினாங்களா எதுன்னு தெரியல ரீசன் கரெக்டாக எனக்கு. பட் இந்த ஓலையோட ஃப்ளேவர் அந்த கொழுக்கட்டையில் இறங்கும்போது அதுவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா பிரிச்சுட்டேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி கேப் இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம இதுக்குள்ளே மாவு வைக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஓலையை நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். பட் நம்ம ஏதாவது பாத்திரத்துக்குள்ளே வைக்கணும். ஸோ அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு லென்த்து வச்சு எல்லாத்தையும் ஈக்குவலாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கத்திலையும் கட் பண்ணலாம். நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றக்கா கத்திரிக்கோலில் கட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த காலத்துலலாம் அருவாமனை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு அருவாமனை யூஸ் பண்ணுற பழக்கம் குறைஞ்சிட்டே வருதுல்ல, அதனால் நான் சிசரில் கட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், எல்லாமே ஓரளவு கிட்டத்தட்ட ஈக்குவல் சைஸஸில். இப்போது அந்த இது ஓலையிலேயே வேஸ்டான இதுலேருந்து ஒரு சின்ன மெலிசான கயிறு மாதிரி ஓலையை பிரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதை கெட்டுறதுக்கு நம்ம இதில் எல்லாமே யூஸ் பண்ணுறது அந்த ஓலையை தான். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை உருண்டையாக கையில் பிடிச்சிக்கலாம். இது தண்ணியாக இருந்ததுன்னா இந்த ஓலையில் வைக்கும்போது வேகும்போது என்ன செய்யும், அப்படியே ஒழுகி ஓலையிலேருந்து கீழே வந்துடும், அப்படியே நீட்டாக வந்துடும். ஸோ நம்ம குறிப்பிட்ட ஒரு லென்த் வச்சாலே வேகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நீளமாகிடும். பாருங்கள், நான் இந்த சைஸில் வைக்கிறேன். வெந்தோடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ஓலையை வச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஓலையிலேயே ஒரு கயிறு, அதை வச்சு இந்த மாதிரி கெட்டிக்கணும். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டணும், இல்லைனா பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டினீங்கன்னா ஓலையும் பிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அதை கட்டணும். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி அந்த ஓலையை ஓப்பன் பண்ணி நடுவில் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஓலையை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஓலையால் கெட்ட போகிறோம். இதுதான் நம்மளுடைய ஓலை கொழுக்கட்டை. இந்த மாதிரி எல்லா ஓலையிலுமே கொழுக்கட்டை வச்சு கெட்டிக்கிறேன். இது நம்ம அட் த டைம் மொத்தமாக செய்ய முடியாது. ஏன்னா கொஞ்சம் ஓலை தானே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 to 15 இதுதான் கெட்ட முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பாதி இதை கெட்டி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய குண்டானில் தண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கொஞ்சம் அளவுக்கு கொஞ்சம் மேலே இருக்க வரைக்கும் தண்ணி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி போட்ட வேஸ்ட்டான ஓலைன்னு சொல்லி நம்ம சில ஹைட் கம்மியாக இருக்கிறதுலாம் கட் பண்ணி போட்டிருப்போம். அதை எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ளே அடுக்கிக்கிறோம். ஏன்னா இது கொஞ்சம் நம்ம தண்ணியிலேருந்து கொஞ்சம் ஓலையை ஹைட் ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி அந்த ஓலையெல்லாம் அடுக்கிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதோட வாசனையும் நம்ம கொழுக்கட்டையில் வேகும்போது இறங்கும். அதுக்காக தான் இது நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சும் செய்யலாம், இல்லை இட்லி பானையில் கூட வச்சு செய்யலாம். இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். நம்ம எந்த மாதிரி சைஸ் பாத்திரம் வைக்கிறோமோ அதுக்கு எப்படி நம்ம அடுக்க முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அடுக்கிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சுருக்கனால இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இதை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு பெரிய மூடி எடுத்து இதை மூடி வச்சுக்கலாம். நல்லா காற்றே போகாத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக மூடணும். இதில் கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்குது. ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி காற்றே போகாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக மூடி வைக்கிறேன். ஒரு 1 hour கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட ஓலை கொழுக்கட்டை சூப்பராக வெந்து ரெடி ஆகிருக்கும். பாருங்க, நம்ம கொஞ்சம் சூடு ஆறுனதும் எடுக்கணும். நான் கொஞ்சம் ஹாட்டாக அப்படியே உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துட்டேன். கொஞ்சம் சூடு ஆறுனதும் இதை நம்ம எப்படி இருக்குன்னு பிரித்து பார்ப்போம் நம்மளோட ஓலை கொழுக்கட்டை. பாருங்க, இது கொஞ்சம் ஆறிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு சின்ன வயசுலலாம் இது சாப்பிட பிடிக்குதோ இல்லையோ அந்த ஓலை கொழுக்கட்டையிலேருந்து பிரித்து அதை எடுத்து பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஓலை கொழுக்கட்டை ஒட்டாமல். ஏன்னா நம்மளோட தண்ணி அளவு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா
ஒட்டாமல் அழகாக இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இந்த கொழுக்கட்டையை நம்ம குக்கரில் கூட செய்யலாம். இதே மாதிரி ப்ராசஸில் செஞ்சு குக்கரில் வைக்கணும்னா ஒரு 2 to 3 விசில்ஸ் வச்சு வேக வைக்கணும். பாருங்கள், நம்ம ஓலை கொழுக்கட்டை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம கொழுக்கட்டை ஷேப் அண்ட் சூப்பர். அந்த கொழுக்கட்டையில் வந்து லைட்டாக கலர் இருக்க மாதிரி இருக்குல்ல, அது ஏன்னா வந்துட்டு நம்மளை ஓலையோட அந்த கலர் தான் ஒட்டியிருக்கு. மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதனால தான் லைட்டாக கலர் தெரிகிற மாதிரி இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு, அதோட ஓலையோட வாசனை இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சின்ன வயசுலலாம் இது வந்துட்டு இப்போது நம்ம இது உடனே எடுக்கணும் எல்லாத்தையும் கூட அவசியம் இல்லை. நம்ம சாப்பிட ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது ஏதோ ஓலைச்சுவடியை திறக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் சின்ன வயசில். அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு போய் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுன்னு காட்டுவேன். இந்த கார்த்திகை தீபத்துக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷல் ஓலை கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.